செய்து திரிகிறவர்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீ அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஆள் கர்த்தருடைய ஒரு வேலை செய்கிறாள் അല്ലെങ്കിൽ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாமும் அவர்களைப் போல துன்மார்க்கத்துக்கு நேராக நடத்தப்படுகிறோம். அதே போல தான் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. பாவிகளுடைய வழியில் பாவம் செய்கிறவர்கள் போகிற பாதையில் அப்படின்னு சொன்ன அவர்கள் எப்படி எல்லாமா பாவம் செய்கிறார்கள். அதே பாதையில் நாமும் யாத்திரை செய்தால் நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பாவம் நம்மையும் பின்தொடரும், நாமும் அதில் விழுந்து போகுவோம். அதனால் பாவிகள் நடக்கிற வழியில் நாம் நிற்கக்கூட செய்யக்கூடாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி பரிகாசிகள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், சிலவர்கள் கூடி இருந்து அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களோ சொந்த காரியங்களோ பேசிக்கொள்ள மாட்டார்கள். அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு காரியம், அடுத்த வீட்டில் உள்ளவர்கள்